நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிச்சு கைவிட்டு போயிடாத, ஓட்ட போட்டு போயிடு. தேனி மக்களவை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலை ஆதரித்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த ஒருவர் சீமானை நோக்கி ஐ லவ் யூ அண்ணா என்றார். அதை கேட்ட சீமான் தனது பேச்சை நிறுத்திவிட்டு காதலித்து கைவிட்டு விட்டு போய்விடாதே, ஓட்டு போட்டுட்டு போ என கூறினார். நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிச்சு கைவிட்டு போயிடாத, ஓட்ட போட்டு போயிடு. என் மேல உனக்கு உண்மையிலே அன்பு இருந்தா ஓட்டு போடு, எல்லாரையும் போட சொல்லு. இவ்வளவுதான். பரப்புரை முடிவில் சீமான் தனக்கே உரிய பாணியில் பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறையே, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே. என் தாயின் கருவறை என்னை 10 மாதம்தான் சுமந்தது என்னை பெற்றோர்களே. என் பள்ளி கல்லூரி என்னை 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகளுக்கு மேலே சுமந்து அறிவு கருவறையில் வைத்து என்னை அறிஞனாக மாற்றியது என் பள்ளி கல்லூரி. என்னை உருவாக்கியவர்கள் என் ஆசிரியர் பெருமக்கள். என்னை கேட்கிறான், சீமான் தமிழ் அப்படி ஆங்கில கலக்காம கடகடன்னு பேசுறியே அப்படின்னு. நான் படிச்சது இளங்கலை பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். நான் படிச்சதுக்கும் பார்க்கிற வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது, பார்க்க போன வேலைக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் படம் எடுத்து பஞ்சம்பளைக்கு போனேன். படம் எடுத்தா வருமானம், இந்த வேலை செஞ்சா இனமானம். என் வருமானமா என் இனமானமான்னு பார்க்கும்போது என் இனத்தின் மனம்தான் பெரிது என்று இந்த வேலையை செய்வேன். அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்களை களத்திலே நிறுத்தியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லோரும் புதியவர்கள். 5 ஆண்டு எம்பியா இருந்தாரு, 5 ஆண்டு எம்எல்ஏ இருந்தாரு, அவர் 10 ஆண்டு அமைச்சரா இருந்தாரு, அவர் இதா இருந்தாரு அதா இருந்தாரு, எதுவும் கிடையாது. தாயின் மாரில் கறந்த பால் எப்படி தூய்மையாக இருக்குமோ அப்படி தாயின் மாரில் கறந்த பால் போல களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை கொண்ட ஒரு கட்சி உண்டென்றால் இந்திய துணைக்கண்டத்திலேயே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.